அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் குரு பழனியப்பன். காமர்ஸ் 360 டிகிரி ஒரு சின்ன கான்செப்ட். அந்த கான்செப்டோட தொடர்புடைய அனைத்து கான்செப்ட், எக்ஸாம்பிள் மற்றும் எம்சிக்யூஸ் லேர்ன் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற தற்செயல் இது பொறுப்பு. இது ஆடிட்டிங்ல இருக்கு, அக்கௌண்டிங்ல இருக்கு, அஸ் வெல் அஸ் கான்செப்டோட, அதாவது அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷனோட தொடர்புடையது. இந்த டாபிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வேறு ஏதேனும் புதிய வகுப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சென்றடையும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி, தற்செயல் பொறுப்பு அப்படின்றது எக்ஸ்பென்ஸ், தட் இஸ் கால்டு ஆல் கைண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் மேபி சர்டைன் ஆர் அன்சர்டைன். லைபிலிட்டிஸ் அப்படின்றது ரெண்டு வகையில் இருக்கலாம். ஒன்னு சர்டைன், இன்னொன்னு அன்சர்டைனாக இருக்கலாம். சர்டைன் அப்படின்னா அறுதியிட்டு கூற முடியும், அறுதியிட்டு கூற முடியாது அப்படின்ற வகையில இருக்கலாம். சர்டைன், அன்சர்டைன் ரெண்டுமே லைபிலிட்டியில அரைஸ் ஆகும். அப்படி அரைஸ் ஆகுறப்போ எல்லாமே பிரசன்ட் ஆப்ளிகேஷன் இருந்தா அது லைபிலிட்டி. அன்சர்டைன் ஆர் அன்சர்டைன் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் ஆப்ளிகேஷன்ல இருந்தா அது வந்து லைபிலிட்டியாக பார்க்கப்படும். இந்த வருஷத்துக்கு உரியது அப்படின்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு பார்க்கப்படும். அது எல்லாமே கம்ஸ் அண்டர் லைபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்கேஸ் இன் சர்டைன் கேசஸ் சர்டைன் லைபிலிட்டி நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா ஃபியூச்சரோட தொடர்புடையதாக இருக்கலாம். பாசிபிள் ஃபியூச்சர் லைபிலிட்டியாக இருந்தா தட் இஸ் கால்டு கண்டிஜென்ட் லைபிலிட்டியாக நமக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், மே ஆர் மே நாட் அரைஸ் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அப்புறமா இந்த லைபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்திருக்கலாம், அல்லது முன்னரே கூட வந்திருக்கலாம், பாசிட்டிவ் ஈவெண்டா கூட இருக்கலாம். ப்ரொவிஷன் அதுக்கு நம்ம கட்டாயம் ஏற்படுத்தியே ஆகணும் அந்த லைபிலிட்டிக்கு. தட் லைபிலிட்டி இஸ் கால்டு அன்னோன் லைபிலிட்டிஸ் ஆக இருந்தா அது வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியாக நமக்கு இருக்கும். ஓகே, நிச்சயமற்ற எதிர்கால நிகழ்வின் முடிவை பொறுத்து, இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஃபியூச்சர் டேட்ல ஃபியூச்சர் ஈவெண்ட் அக்யூர் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டிசிபேட்டட் லைபிலிட்டி மே அக்யூர் ஆர் மே நாட் அரைஸ், வரலாம் வராமலும் போகலாம். எதை பொறுத்து அப்படின்னா ஃபியூச்சர் ஈவெண்டை பொறுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு ஈவெண்டை பொறுத்து இந்த ரெண்டுல எது வேணாலும் நிகழலாம் அல்லது நிகழாமல் போகலாம். அக்யூரன்ஸ் ஆர் நான் அக்யூரன்ஸா கூட இருக்கலாம். பாசிபிள் ஃபியூச்சர் லைபிலிட்டியாக இருக்கணும். இந்த வேர்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அரைசிங் ஒன் ஆர் மோர் பிசினஸ் ஆக்ட், நாம செய்யக்கூடிய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வணிக நடவடிக்கைகளுடைய தொடர்பாக இருக்கணும். அது எப்போ அப்படின்னா ப்ரிசைடிங் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், பின்னாடி அந்த பேலன்ஸ் ஷீட் நடக்கக்கூடிய தேதிக்கு பின்னராக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இதுல நாம பார்க்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர், நம்மளுடைய லாயல் கஸ்டமர், அவருக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்ட்லி பெய்டு, பார்ட்லி கிரெடிட் அப்படின்னு அர்த்தம். பார்ட்லி கேஷ் பே பண்ணியிருப்பாரு, பார்ட்லி பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஆக இருக்கும். அப்போ கிரெடிட் அப்படின்னு வரப்போ பை சேஃபர் சைட் ஆஃப் த பிசினஸ் டிரா எ பில்ஸ் ரிசீவபிள். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அவர்கிட்ட எழுதி வாங்கிப்போம். அந்த வகையில அந்த பில்ஸ் ரிசீவபிள் ஹோல்ட் இன் பிசினஸ் அட் த டைம், at the happening of will be maturity date. மெச்சூரிட்டி டேட் வர வரைக்கும் நம்ம கையிலே வச்சிருப்போம். இன் சர்டைன் கேசஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா பேங்க்ல கொண்டு டிஸ்கவுண்ட் பண்றோம். அப்ப டிஸ்கவுண்ட் பண்றப்போ அந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி வரைக்கும் நம்மளுடைய பில்லு அவர் கையில இருக்கும். ஆன் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அவருடைய பேயி, அதாவது யாரு, கஸ்டமர் தான் அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணணும், அவருக்கு அனுப்பப்படும். அவரு பே பண்ணிட்டார் அப்படின்னா இந்த லைபிலிட்டி முடிஞ்சது. as on the date of maturity, if the payee unable to fulfill the obligation, அவருடைய கடமையை அவர் செய்யல அப்படின்றப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் எ லைபிலிட்டி வித் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் பிசினஸ். அப்போ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. அப்போ லைபிலிட்டி கிரியேட் இன் ஃபியூச்சர். அதே சமயம் பாத்தீங்கன்னா சர்டைன் அமௌண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியாக நம்ம சொல்லலாம். இதுக்கான இதை சொல்றோம். எப்படி சார் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஆகுது அப்படின்னா, பேயு அனேபிள் டு ஃபுல்ஃபில் அப்படின்றப்போ த பேங்கர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வித் ஹூம் த பில் இஸ் டிஸ்கவுண்டட். இந்த லைபிலிட்டி யார் பொறுப்பேற்க வேணும் அப்படின்னா
இதை யாரு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்களோ அவங்க தான் பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி த பிசினஸ் ஹேஸ் டு பி லயபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில த ரிசல்ட் ஆஃப் லிட்டிகேஷன் ஆல்சோ கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி, அசஸ்மெண்ட் ஆஃப் டேமேஜஸ் கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி, கால்ஸ் பார்ட்லி பெய்டு விச் ஹாஸ் பீன் பர்ச்சேஸ்டு. அக்யூசேஷன் எல்லாம் பண்றப்போ பகுதி, அதாவது பகுதி செலுத்தப்பட்ட பங்குகளையோட சேர்த்து வாங்கியிருப்பாங்க அந்த கம்பெனியை. அப்போ அந்த ஃபியூச்சர் ஈவெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல அந்த ஷேர் ஹோல்டர் பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸுக்கு பே பண்ணலாம் அல்லது பண்ணாம கூட போயிடலாம். அது வித் த ஹேப்பனிங் ஆஃப் ஃபியூச்சர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஆல்சோ கால்டு கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி அண்ட் வாரண்டியில கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி இருக்கு. அன்பினிஷ்டு கான்ட்ராக்ட் அண்ட் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் ஆல்சோ பீங் அ கண்டிஷன் ஆஃப் வித் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. அப்போ இதுல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு பொட்டன்சியல் லைபிலிட்டி மே ஆர் மே நாட் பிகம் ஆக்சுவல் லைபிலிட்டி ஆகலாம். ஆக்சுவல் லைபிலிட்டியாக ஃபியூச்சர்ல மாறணும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபியூச்சர் ஈவெண்ட். இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, அழகா உங்களுக்கு புரிய வச்சிரும் இந்த கான்செப்ட. இதை வந்து 3 வகையில நாம பாக்குறோம். ரிமோட், ரீசனபிளி பாசிபிள் அண்ட் ப்ராபபிள். இதை பத்தியும் நான் சொல்றேன். அடுத்த ஒரு ஒன் ஆஃப் த ஃபைன் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது ஹியர். Certain liabilities which have not arisen but may arise upon happening a certain event. இது வரைக்கும் அரைஸ் ஆகல, பட் சில நிகழ்ச்சிகள் நடக்கும் போது ஹேப்பன் ஆகும் அப்படின்னு இருந்தாலும் இதுவும் நமக்கு அதனுடைய கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி டெபினிஷனாக தான் கருதப்படும். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஹியர். ராம், ஷியாம் போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஷியாம் டேக்கன் as a loan from bank. இந்த பேங்க்ல ஒரு சர்டைன் அமௌண்ட் அவர் லோனா எடுத்திருக்காரு. த லைபிலிட்டி ஆஃப் த பேங்கர் டு த ஷியாம். ஷியாம் அனேபிள் டு ஃபுல்ஃபில் த கேரண்டி, தட் இஸ் கால்டு லோன் அமௌண்ட். இவரு தன்னுடைய லோன் அமௌண்ட்டை செலுத்த இயலாத போது, டஸ் நாட் ஃபுல்ஃபில் ஹிஸ் ஆப்ளிகேஷன். டஸ் நாட் ஃபுல்ஃபில் ஹிஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய கடமையை செய்ய தவறிய போது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தவறினால் அப்ப யாரு பொறுப்பாகிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ராம் பொறுப்பேற்கிறார். He is a guarantor about the loan, so that the banker has to be approached directly to the Ram. In his Ram's பார்வையில நம்ம பாக்குறப்போ இது வந்து ராம்ஸ்க்கு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரை பொறுத்த வரைக்கும் இது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியாக மாறுது. நாம இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய வாரண்டி கேரண்டி கான்செப்ட் கூட பாத்தீங்க அப்படின்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியில தான் வருது. அனதர் ஒன் ஃபைன் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஹியர். ஏபிசி லிமிடெட் அண்ட் கஸ்டமர். கஸ்டமருக்கு ஏபிசி லிமிடெடுக்கு ஒரு லா சூட். இந்த லா சூட்ல ஏபிசி லிமிடெட் லூஸ் த கேஸுங்க, வெர்டிக்ட்ல தோத்துறாங்க. கஸ்டமர் ஓன் தி கேஸ். அப்போ கஸ்டமர் ப்ராடக்ட் சரியில்லை, வேற ஏதேனும் ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ்ல ஏதாவதுனாலும் அவர் லா சூட் பண்ணிருக்கலாம். அப்ப காம்பன்சேஷன் அவருக்கு 3 lakhs கோர்ட் ஹாஸ் டைரக்டட், பட் த வெர்டிக்ட் ஹாஸ் நாட் எட் கம். ஆனா இது மே அரைஸ், அவ்வளவுதான், தீர்ப்பு வழங்கப்பட்டது, இன்னும் நமக்கு அதுக்கான இது வரல அப்படின்னு அர்த்தம். லைபிலிட்டியா கிரியேட் ஆகல அப்படின்னு அர்த்தம். இஸ் திஸ் காம்பன்சேஷன் இஸ் லைபிலிட்டி ஆர் நாட்? இந்த காம்பன்சேஷன் லைபிலிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. The result is compensation இல்லையாங்க, not a liability at present. இப்ப பிரசன்ட்ல அது லைபிலிட்டி கிடையாது. not yet come, இன்னும் வரல. ஆனா 3 lakhs நம்ம பே பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் வரும். மே அரைஸ் இன் ஃபியூச்சர். இது எப்ப நிகழலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருங்காலத்துல இது நிகழலாம். அப்ப எஸ் ஆன் தட் ஃபியூச்சர் பேலன்ஸ் ஷீட்ல அஃபெக்ட் ஆகும். பட் இந்த வருஷத்தினுடைய பேலன்ஸ் ஷீட்ல இட் டஸ் நாட் அப்பியர். தட் கேஸ் this is a contingent liability. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிசி லிமிடெடுக்கு. ஏபிசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் லா சூட் அப்படின்ற வகையில இவங்க அவுட்ஃப்ளோ பண்ணியே ஆகணும். அவுட்ஃப்ளோ இந்த வார்த்தையும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன் திஸ் கேஸ் ஆல்சோ அவுட்ஃப்ளோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸை வெளியில கொடுத்தே ஆகணும். அப்படின்றப்போ இது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியா மாறுது. யாருக்கு அப்படின்னா ஏபிசி லிமிடெடுக்கு. In this case, auditor's duty என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the auditor has to
should divide the contingent liability in two main categories கொண்டு வராங்க according to the part 1 schedule of the Companies Act 2013. அதுல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, director think that the director of the board of directors think that definitely arise the liability, இந்த liability வந்துரும், arise the liability, but amount may be uncertain. அப்படின்றது எஸ்டிமேட்டட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து எஸ்டிமேட்டடாக இருந்தா, ஒரு அனுமானத்தினுடைய அடிப்படையில நம்ம இருந்தா இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த தொகை இவ்வளவாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், ரெக்கார்டட் இன் த புக்ஸ், தட் இஸ் கால்டு, நீங்க ஒரு ஜேர்னல் என்ட்ரியை கொடுத்துடலாம். தட் ஜேர்னல் என்ட்ரி ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஸ்டேட்டட் as கரண்ட் லைபிலிட்டியில ப்ரொவிஷன் அப்படின்றதுல நமக்கு அப்பியர் ஆகும். அப்ப இது வந்து பாசிபிள் லைபிலிட்டி அப்படின்னு அர்த்தம், நிகழும். ஃபியூச்சர் மே அரைஸ் எகென்ஸ்ட் த கம்பெனி, இன் ஃபியூச்சர்ல இந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு வழக்கு நடக்குது, அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இவங்களுக்கு எதிராக வரும். பட் த அமௌண்ட் இஸ் சர்டைன் அப்படின்னு சொல்றாங்க. அமௌண்ட் இஸ் சர்டைன், உறுதியானது அப்படின்னா அதை வந்து நீங்க கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியில கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நாம கொடுத்த இந்த பில்ஸ் டிஸ்கவுண்டட் கேஸும் கூட அதுதான். அவருடைய பில்ஸ் டிஸ்கவுண்ட், அவர் கொடுத்த அந்த பில்ல அவரு ஹானர் பண்ணல அப்படின்றப்போ நீங்க பே பண்ணி ஆக வேண்டுங்கிற கட்டாயம் வந்துடும். அப்போ அந்த பில்லுக்கான தொகை அதுக்கான நோட்டிங் சார்ஜஸோட சேர்த்து இன்கேஸ் டிஸ்ஹானர்ட் அப்படின்னா நீங்க பே பண்ணணும். அப்போ பில்ஸ் டிஸ்கவுண்டிங் கேஸ்ல நம்ம இருக்கிறப்போ இது வந்து ஸ்டேட்டட் இன் ஃபுட் நோட், தட் இஸ் கால்ட் as a contingent liability. அப்போ ப்ரொவிஷனுக்கு போகுதா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிக்கு போகுதாங்கிறதா ஆடிட்டரோட ரோல். இப்போ ஆடிட்டர் வந்து ரெண்டு விதமா தான் பதிவு செய்வாரு. ஒன்னு கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஆகவோ அல்லது ப்ரொவிஷனாகவோ பதிவு செய்வார். இதில் இருக்கா அப்படின்றத பார்ப்பாரு. அப்போ எப்ப ப்ரொவிஷனுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த லைபிலிட்டி அரைஸ் பட் த அமௌண்ட் இஸ் அன்சர்டைன் அப்படின்ற கேஸ் வரப்பதான் இது ப்ரொவிஷனாக மாறுது. அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி கொடுக்கணும். இதையே தான் ப்ராபபிள் ஈவெண்டா உங்களுக்கு இங்க இதுல கொடுத்துருக்கேன். கண்டிஞ்சன்சி அப்படின்றது 3 கேஸ் இல்லையாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராபபிள், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரீசனபிளி பாசிபிள். ரீசனபிளி பாசிபிள் அப்படின்னா டைரக்ட்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியில எடுத்துடலாம். இது ரிமோட் அப்படின்ற கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க பாருங்க. ப்ராபபிள் சப்ஜெக்டட் டு ரீசனபிள் எஸ்டிமேஷன் ஆக இருந்தா, உங்களால எஸ்டிமேஷன் பண்ண முடியும், ப்ராபபிள் இருக்கு சார், எஸ்டிமேட் என்னால பண்ண முடியும் அப்படின்னா that is recorded in the financial statement, that is called as a provision. நீங்க current liabilityல provisionல நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, reasonably possible வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போ இது வந்து footnoteல போகும், as a called as a contingent liability அப்படின்னு நம்ம சொல்லலாம். contingent liability. உங்களால probable, இங்க பாசிபிள், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ப்ராபபிள் வார்த்தை, பாசிபிள் நிகழும் சார், வாய்ப்பு இருக்கு, நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்டைன் அமௌண்ட் அப்படின்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டில நீங்க கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராபபிள் கேஸ் எடுத்துக்கலாம். எஸ்டிமபிள், உங்களால உறுதி சொல்ல முடியும் அப்படின்னா, எவ்வளவு தொகை அப்படின்றத உறுதியளிக்க முடியும் அப்படின்னா ரெக்கார்டட் இன் த லைபிலிட்டி. அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிஷன் 1, இஃப் த ப்ராபபிள் கேன் பி எஸ்டிமேட்டட் அப்படின்ற வார்த்தை இருந்தா ரெக்கார்ட் இன் த ஜேர்னல் என்ட்ரி, அப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல என்ட்ரி ஆயிக்கும் அப்படின்னு அர்த்தம். நாட் எஸ்டிமபிள், உங்களால எஸ்டிமேஷன் கொடுக்க முடியல அப்படின்றப்போ இஃப் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஸ்க்ளோசர் இன் த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் as a நோட் அப்படின்னு அர்த்தம், நோட்டாக கொடுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிமோட் தேர்ட் கேஸ் வந்துடுது. அதை வந்து நொட்டோரியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நோ ஜேர்னல் என்ட்ரி ஆர் டிஸ்க்ளோசர், எதுவுமே கொடுக்க வேண்டாம். அப்போ நீங்க எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஸ்க்ளோஸும் பண்ண முடியாது, அதே சமயம் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளேயும் கொண்டு வர முடியாத கேசஸ் அப்படின்னு அர்த்தம். வாட் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் தட் நாட் ரெகனைஸ்டு கரண்ட் லைபிலிட்டிய எதனால நம்ம நாட் ரெகனைசன் பண்றோம் இன் தி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பிகாஸ் ஆஃப் தர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு ஃபுல் ஆஃப் மெட்டீரியல் டிஸ்க்ளோசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கௌண்டிங் கான்செப்ட்ல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா,
இந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிய அக்கௌண்ட்ஸ்ல நீங்க கொண்டு வரக்கூடாது, அதை ஃபுட் நோட்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல 2 கேஸ் இருக்கும். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ நீங்க ஃபுட் நோட்ல தான் கொடுக்கணும், உள்ள கொண்டு வரக்கூடாது, பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தட் கேஸ் த பாசிபிள் ஆப்ளிகேஷன் நாட் எட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகல. த பிரசன்ட் ஆப்ளிகேஷன் ஃபார் விச் இஸ் நாட் ப்ராபபிள், இதுவும் நமக்கு சந்திக்கிறதுனால கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியா அது மாறுது அந்த பேமெண்ட். த பிரசன்ட் ஆப்ளிகேஷன் ஃபார் விச் ரிலையபிள் எஸ்டிமேட் ஆஃப் த ஆப்ளிகேஷன் கேனாட் பி மேட், இதுலயும் முடியல அப்படின்றதுனால இது வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியில நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றோம். தட் இஸ் த ரீசன் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிஸ் ஆர் டிஸ்க்ளோஸ்டு, நாட் ரெகனைஸ்டு இன் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். இது கிளியர்? ஓகே. இது பாத்தீங்கன்னா சன் ஃபார்மா லிமிடெட்ஸ்னுடைய பார்மாசூட்டிக்கல் கம்பெனி அவங்களோட கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியை பேலன்ஸ் ஷீட்ல கொடுக்காம நமக்கு நோட் அப்படின்றத கிரியேட் பண்ணி அதுல கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்துருக்கேன். இதுல நம்ம டோட்டல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்னென்னலாம் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படின்றத டிஸ்க்ளோஸ் பண்ணா போதுமானது. இங்க கிளைம் அகேன்ஸ்ட் த கம்பெனி நாட் அக்னாலஜ்டு ஆஸ் எ டெப்ட், இதை வந்து டெப்ட் இல்லாம ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, அது கிளைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. லாட் டிஸ்பியூட் பாருங்க, லாட் டிஸ்பியூட் இன்கம் டேக்ஸ்ல டிஸ்பியூட் ஆயிருக்கு, காம்பன்சேஷன் நாம கொடுத்துருக்கோம். சேல்ஸ் டேக்ஸ்ல காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி, எக்ஸைஸ் டியூட்டி இதுல எல்லாம் கொடுத்துருக்கோம். இஎஸ்ஐசில காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காம்பன்சேஷன் ப்ரொவைடட், நீங்க அவுட்ஃப்ளோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். பாசிபிளா வருவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால இதெல்லாம் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிய நம்ம கொடுத்துருக்கோம். இப்படிதான் ஒவ்வொரு பேலன்ஸ் ஷீட்லயும் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எங்க ஃபுட் நோட்ல, நாட் இன் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடாது. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி எதுலாம் இருக்கலாம்? லா சூட் இதெல்லாமே தட்ஸ் அண்டர் த டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள் லிக்விடேட் டேமேஜஸ், வாரண்டி அண்ட் கேரண்டி, கவர்மெண்ட் பாலிசிஸ், லா சூட், தெஃப்ட், பேட்டன்ட், நோஹவ் இதுல எல்லாம் லா சூட் பண்ணலாம். காம்படிட்டர்ஸ்க்கு வந்து நீங்க லா சூட் கொடுக்கலாம். இதுவும் வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி வரும். நீங்க அவங்களோட காப்புரிமை, அதாவது ப்ராடக்டினுடைய காப்புரிமையை நீங்க திருடிட்டீங்க அப்படின்னு சொல்லி காம்படிட்டர் உங்க மேல கேஸ் போடுவாரு. அப்போ வந்து நீங்க அவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபேமஸான ஒரு கேஸ் இருக்கு, ஆப்பிள் கம்பெனிக்கும் வெஸ்ஸைஸ் சாம்சங் கம்பெனிக்கான கேஸ் ஸ்டடி இருக்கு. சாம்சங்குடைய எல்லா போனுமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிளுடைய வெர்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்பிள் கம்பெனி கேஸ் போடுறாங்க. அப்போ ஆப்பிள் கம்பெனி ஓன் த கேஸ், ஓன் த லா சூட் எகென்ஸ்ட் த பேட்டன்ட்டுக்கு எதிராக இவங்க ஓன் பண்றாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா காம்பன்சேஷன் பெய்டு. அப்போ இவங்க காம்பன்சேஷன் பெய்ட் பண்றாங்க. அந்த காம்பன்சேஷன் பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இருக்கும். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் டாலரை இவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மணி, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் சில்லற காசுகள் அப்படின்னு சொல்லுவோம், பணமா கொடுக்காம சில்லற காசுகளா மாத்தி ஒரு 4 ட்ரக்ல அவங்களோட ஆப்பிள் கம்பெனியினுடைய கம்பெனியில உள்ள கொண்டு நிறுத்திடுவாங்க. இது என்ன அப்படின்னா காம்படிட்டரை ஃபேஸ் பண்றதுக்கு இன்னொரு வகையிலான ஒரு காம்படிஷனை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். இது இவங்களை பொறுத்த வரைக்கும் இது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியாக மாறுது. இந்த இடத்துல கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியாக மாறுது. இன் சர்டைன் கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. இதே ஆப்பிள் கம்பெனிக்கு இது என்ன சார் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது கண்டிஞ்சன்ட் அசட்டாக மாறிப்போம். இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிஞ்சன்ட் அசட்டாக ட்ரீட் பண்ணணும். அப்ப பாருங்க, ஒரு காம்படிட்டர்கிட்ட அல்லது கிரெடிட்டார்ஸ் மேல நீங்க கேஸ் போட்டு அந்த கேஸ் நீங்க ஜெயிச்சு அந்த கேஸுக்கான காம்பன்சேஷன் நீங்க ரிசீவ் பண்ணியிருந்தா அது கம்ஸ் அண்டர் கண்டிஞ்சன்ட் அசட் கேட்டகரியில வரும். கண்டிஞ்சன்ட் அசட் கேட்டகரியில வரும். தட் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ இதுல கண்டிஞ்சன்ட் அசட் அப்படின்ற கேட்டகரியில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா த பாசிபிள் அசட் arises from the past event, the existence of which will confirmed only by the occurrence and non-occurrence may or may not one or more uncertain future eventனால நடந்திருக்கணும். wholly within the control of the enterprises. இதுல நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதுதான். இதுவும் பாத்தீங்கன்னா uncertain event,
இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதைவே சொல்ற மாதிரி இருக்கும். அசெட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. இது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது, இது அவுட்ஃப்ளோ அப்படின்னு அர்த்தம். அவுட்ஃப்ளோ ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களை விட்டு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து வெளியே போனா அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. இங்க கண்டிஞ்சன்ட் அசெட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கீங்க அப்படின்னா இன்ஃப்ளோ ஆயிருக்கும். எக்கனாமிக் பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளோ ஆயிருக்கும். உங்களுக்கு பணம் உங்க கம்பெனிக்கு உள்ள வந்திருக்கும், பணம் சார்ந்த மதிப்பீடு உள்ள வந்திருக்கும். இததான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான கிளியர் டெஃபினிஷன் இந்த கம்பெனிஸ் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பாசிபிள் ஆப்ளிகேஷன் பாருங்க. பாசிபிள் ஆப்ளிகேஷன் இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டினா பாசிபிள் ஆப்ளிகேஷன் இருக்கணும். பிரசன்ட் ஆப்ளிகேஷனாக இருந்தா அது என்னவாக மாறிடும்? ப்ரொவிஷனாக மாறிடும். இதுதாங்க ரொம்ப சிம்பிளான லாஜிக். பாசிபிள் ஆப்ளிகேஷன் அப்படின்னா இங்க வந்துடும். பிரசன்ட் ஆப்ளிகேஷனாக இருந்தா அது நமக்கு என்ன போயிடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனாக மாறிடும். அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். ப்ரொவிஷன் இந்த ரெண்டையும் கம்பாரிசன் ஒன்று எடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு இட் மே பி ஈஸியர். ஒன் ஆர் மோர் அன்சர்டைன் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இதெல்லாம் இருந்தா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியினுடைய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். த பிரசன்ட் ஆப்ளிகேஷன் தட் அரைஸ் பாஸ்ட் ஈவெண்ட் பட் நாட் ரெகனைஸ்டு, இதெல்லாம் நம்ம ரெகனைஸ் பண்ணாம இருப்போம். இந்த ரெண்டு அடிப்படையில நாட் ப்ராபபிள், நாட் ப்ராபபிள் பாருங்க. அவுட்ஃப்ளோங்கிற வார்த்தை வருது பாருங்க, அவுட்ஃப்ளோ. ரிலையபிள் எஸ்டிமேட் இருக்கணும். த அமௌண்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன் டு பி மேட் cannot be made, amount of obligation cannot be made. இந்த ரெண்டு அடிப்படையில எது இருந்தாலும் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி தான். இது வந்து பியூரா டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை அப்படியே வார்த்தைகளா கூட கேட்கலாம். ப்ரொவிஷனுக்கும் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். ப்ராஃபிட்டை நம்ம எடுத்து வைப்போம். நோன் லைபிலிட்டி ப்ராஃபிட்டை ஒரு பகுதியை நம்ம எடுத்து வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷினரியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மெஷினரி லைஃப் டைம் ஒரு 7 years. ஆஃப்டர் 7 years இந்த மெஷினரியை நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 7 years நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனோட லைஃப் டைம் முடியுது அப்படின்னா நீங்க ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி டெப்ரிசியேஷனா அதுல நீங்க சார்ஜ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 7 yearsக்கு அப்புறம் ஒரு ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபண்டை நீங்க என்ன பண்ணலாம்? இட் மே பி யூஸ்டு ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ். அப்ப நீங்க பயன்படுத்தலாம். இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கெப்ட் அசைடு ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறோம் நோன் லைபிலிட்டிக்காக அப்படின்னா அது வந்து ப்ரொவிஷனாக இருக்கும். இது பாசிபிள் ஆப்ளிகேஷன். பாஸ்ட் ஈவெண்ட்ல இருந்து நமக்கு என்ன இருக்கணும்? டிபெண்ட்ஸ் ஆன் நிகழணும். ஃபியூச்சர்ல ஹேப்பனிங் ஆர் நான் ஹேப்பனிங் அன்னோன் ஈவெண்ட் ஆகி இருக்கணும். இது எல்லாமே கான்செப்ட் நம்ம முன்னாடியே படிச்சதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட் கெனாட் பி டிட்டர்மைன்ட் அக்யூரேட்லி, இது உங்களால சொல்ல முடியாது. ரீப்ளேஸ் எவ்வளவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரிலையபிலிட்டி எஸ்டிமேட்டட் இருக்கும். எஸ்டிமேட் ஆஃப் லைபிலிட்டி கெனாட் பி மேட் ரிலையபிள். நீங்க ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் கண்டிப்பா அதுக்கு ரிலையபிளா இருக்காது. அதுவும் பெரிய எஸ்டிமேஷனா கூட இருக்கலாம். ரெண்டுமே எஸ்டிமேஷன் தான் ஆல்மோஸ்ட். இதுல அக்யூரேட்லி இருக்கும். அக்யூரேட்லின்னா துல்லியமாக இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா துல்லியமானதாக இல்லை. இதுல பாத்தீங்க அப்படின்னா தொடர்புடையதாக இருக்கும். அவ்வளவுதாங்க, தொடர்புடையதாக இல்லை. எவ்வளவு வேணாலும் வரலாம், அதிகமா வேணாலும் போல அல்லது குறைவா வேணாலும் இருக்கலாம். ரெண்டுமே கெனாட் தான். சாட்டிஸ்ஃபை ரெகக்னைசன் கிரைட்டீரியா. இந்த ரெகக்னைசன் ஆஸ் அ ப்ரொவிஷனாக கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல இது அப்பியர் ஆகணும். லைபிலிட்டியில ஃபர்தர் சார்ஜ் அகேன்ஸ்ட் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொவிஷனே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல எடுத்து வைக்கப்பட்ட விதம். இதே பாத்தீங்கன்னா டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை ரெகக்னைசன் கிரைட்டீரியா. ரெகக்னைசன் கிரைட்டீரியாவில் ஆகாத ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். எதுல? டு த நோட்ஸ் இன் த பேலன்ஸ் ஷீட். அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் அ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. இதுக்கு பேர் தான் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. ப்ரொவிஷனுக்கான சாட்டிஸ்ஃபை கிரைட்டீரியான்னு இருக்கும். அதை பூர்த்தி செய்யாத அனைத்துமே எங்க போயிடும் அப்படின்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியா மாறிடும். இது வந்து அவுட்ஃப்ளோ ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்ஸ் தான். பணத்தை வெளியே தான் நம்ம எடுக்க போறோம். இதுவும் அவுட்ஃப்ளோ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டினால அவுட்ஃப்ளோ ஆஃப் த எக்கனாமிக் ரிசோர்சஸ் பட் நாட் ப்ராபபிள். இதுல பாருங்க நாட் ப்ராபபிள், இதுல ப்ராபபிள். அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ்.
அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், டாக்ஸ் லைபிலிட்டி, இதெல்லாம் ப்ரொவிஷன் அண்ட் அண்டர் திஸ் கேட்டகரி comes under the liability side of the balance sheet. Current liabilities and provisions head வரும். Claims in court cases, guarantee, bills discounting, uncalled preference shares, இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா comes under contingent liability. Notes in the balance sheet or financial statement அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம MCQ செக்ஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ப்ராபபிளா ரிப்பீட்டடா நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்டதுதான். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்பியர் இன் த எங்க இருக்கும், கண்டிப்பா ஃபுட் நோட். அப்போ பேலன்ஸ் ஷீட், அக்கௌண்ட் ஃபினான்சியல் அக்கௌண்ட் டு த நோட்ஸ் அதுல இருக்கணும். அப்போ எது கிடையாது, ஷேர் ஹோல்டர் நோட்டீஸ் கிடையாது, பேலன்ஸ் ஷீட்டும் கிடையாது, கரண்ட் லைபிலிட்டியும் கிடையாது. அப்போ ஆன்சர் இஸ் நோட்ஸ் இன் த பேலன்ஸ் ஷீட். ஓகே, அடுத்தது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி செகண்ட் கொஸ்டின் appear as a footnote in the balance sheet. In this is in accordance with the accounting principle. எந்த accounting principle இன் கீழே இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்சில வருது. ஃபுல் ஆஃப் டிஸ்க்ளோசர், முன்னமே நான் சொல்லியிருக்கேன், இது டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் இந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியை நம்ம பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல நோட்ஸ்ல காட்டுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். another one, contingent liability is shown due to the convention of ரெண்டு TRB ல வரிசையா கேட்கப்பட்ட கொஸ்டின், PGTRB ல கேட்கப்பட்ட கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நீட்டா சொல்லிடலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஆக இருந்தா, கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படின்றது இருந்தா அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து ஃபுல் ஆஃப் டிஸ்க்ளோசர். கன்வென்ஷன்ல வரும், கன்வென்ஷன்ல வரும் ஃபுல் ஆஃப் டிஸ்க்ளோசர். எந்த கன்வென்ஷன் அப்படின்னா ஃபுல் ஆஃப் டிஸ்க்ளோசர் அந்த கேட்டகரியில வரும். ஓகே, இதே வந்து கண்டிஞ்சன்ட் அசட்டாக இருந்தா, கண்டிஞ்சன்ட் அசட்டாக இருந்தா இன்கேஸ் நாம ஏதாவது லா சூட்ல ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா இது கம்ஸ் அண்டர் ப்ரூடன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சர் பெனிஃபிட் எதையுமே நீங்க சேர்க்க கூடாது. ஆல் பாசிபிள் லாஸை நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸ்ல கொண்டு வரணும். ஃபியூச்சர் பெனிஃபிட்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதனால இது ஃபியூச்சர் பெனிஃபிட் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல வச்சு நம்ம அதைய ப்ரூடன்ஸ் கான்செப்ட்ல சொல்லலாம். ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The present liability of uncertain amount which can be measured reliable by using the substantial degree of estimation. இங்க பாருங்க, வெரி சிம்பிளான லாஜிக். present liability டிகிரி ஆஃப் எஸ்டிமேஷன் இருக்கலாம், இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது ப்ரொவிஷன் தான். காரணம் என்ன, present liability. இதே வந்து ஃபியூச்சர் லைபிலிட்டி, ப்ராபபிள் லைபிலிட்டி ஆக இருந்தா அது கண்டிஞ்சன்ட் ஆக இருக்கும். ப்ரொவிஷன் தான் நமக்கு கண்டிஞ்சன்ட் ஆக மாறும். another one concept, contingent asset is not recognized. contingent asset நம்ம ரெகனைஸ் பண்ணக்கூடாது எனிவேர். பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ஆன் தி பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி கேட்ட மாதிரி கண்டிஞ்சன்ட் அசட்டுக்கு கேட்கலாம். இப்பதான் நம்ம சொல்லி முடிச்சோம் ப்ரூடன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இந்த கான்செப்டுக்குள்ளதான் அது வருதுங்க. அங்க ஃபுல் ஆஃப் டிஸ்க்ளோசர் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி, இங்க ப்ரூடன்ஸ் கான்செப்ட். கண்டிஞ்சன்ட் அசட் யூசுவலி அரைசஸ் ஃப்ரம் அன்பிளான்ட் அண்ட் ஆர் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் ஈவெண்ட் யூசுவலி டிஸ்க்ளோசர். கண்டிஞ்சன்ட் அசட் கிரியேட் ஆயிடுச்சு சார், பட் நான் அது என்ன செய்யணும் அப்படின்றது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல காட்ட முடியாது. அதே சமயம் நோட்ஸ்லயும் காட்ட முடியாது. நோட்ஸ்ல காட்டணும் அப்படின்னா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி மட்டும்தான் நீங்க காட்ட முடியும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. ஃபர்தர் ரிப்போர்ட் ஆஃப் த அப்ரூவிங் அத்தாரிட்டி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அவங்க தான் இதையே டிசைட் பண்ணுவாங்க. வேர் இட் வில் பி டிஸ்க்ளோசஸ், எங்க காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க இது எங்க டிஸ்க்ளோஸ் பண்றது அப்படின்னு, வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். எங்க வெளிப்படுத்தணும் அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நாட் டிஸ்க்ளோஸ்ட் எனிவேர், இது ரிலேட்டட் ஆன்சராக இருந்தாலும் இதுதான் பர்ஃபெக்டான ஆன்சர். இதுவும் கிடையாது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அண்டர் டிஸ்பியூட், இது கேஸ்ல ஃபேக்டரிஸ் ஆக்ட், இஎஸ்ஐல கிடைக்கக்கூடிய ஒர்க்மேன் காம்பன்சேஷன்.
அந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கண்டிப்பா சொல்லிடலாம் ஒரு லா சூட் எகெயின்ஸ்ட் த எம்ப்ளாயி இன் அவர் பிசினஸ் கன்சர்ன் ஆட்டோமேட்டிக்கலி கால்ட் as a contingent liability. A company has filed a legal suit against its competitors claiming that 50 lakhs for infringement of patent. இதுல பாருங்க பேட்டன் காப்புரிமை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேஸ ஃபைல் பண்ணி இன்னொருத்தர் இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க காம்பன்சேஷன் ரிசீவ்டு ஹியர். இது பாருங்க காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணிருக்கீங்க. காம்பன்சேஷன் ரிசீவ்டு அப்படின்னு இருக்கிறப்போ இது வந்து கண்டிஞ்சன்ட் அசெட்டாக மாறுது. கண்டிஞ்சன்ட் அசெட் தெளிவா இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. அப்போ ஆல்மோஸ்ட் கரெக்டான ஆன்சரை நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் எ பேங்க் டெஃபினட்டா சொல்லிடலாம் இது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. ப்ரீவியஸ்ல நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அனதர் ஒன் கான்செப்ட் 10th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. த ஃபோம் claims against the firm not acknowledged as debt. நம்ம அந்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனியினுடைய எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். இந்த கிளைம் ஸ்டேட்மெண்ட் அங்க கொடுத்திருந்தாங்க. அப்ப இது வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கேரண்டிஸ் கிவன் இன் தி ரெஸ்பெக்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி வரும். கேரண்டி தேர்ட் பார்ட்டிக்கு கேரண்டி கொடுக்கறது ராம் அண்ட் ஷியாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். அந்த கேஸ்ல இது வந்துடும் ராம் அண்ட் ஷியாம் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சன் ஃபார்மாவில் ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கும். அதையும் நம்ம சொல்லிடலாம். இதுல பில்ஸ் டிஸ்கவுண்டட் ஃப்ரம் பேங்க் இதுவும் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு கேஸ் அல்லது எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மூணுமே கம்ஸ் அண்டர் த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. எது மட்டும் வராது அப்படின்னா அமௌண்ட் டியூ டு ட்ரேடு கிரெடிட்டார்ஸ். ட்ரேடு கிரெடிட்டார்ஸ் அப்படின்றப்போ இவங்க நம்மளுடைய சப்ளையர். காம்படிட்டார் சப்ளையர் இருந்து நீங்க கேஸ் போட்டு நீங்க டிஸ்பியூட்ல சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அது கம்ஸ் அண்டர் த கண்டிஞ்சன்ட் அசெட்ல வரும். இந்த சி கேட்டகரி நமக்கு எதுல வரும் கண்டிஞ்சன்ட் அசெட்ல வரும். வெரி கிளியர். ஓகே, அனதர் ஒன் இன்கம் டாக்ஸ் டிமாண்ட் டிஸ்பியூட்டட் பை எ கம்பெனி. டெஃபினெட்லி இது இன்கம் டாக்ஸ்ங்கிறது நாம கொடுத்துருக்கோம். அப்போ இது கரண்ட் லைபிலிட்டி காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம். appear dash is appear as a footnote below the balance sheet. பேலன்ஸ் ஷீட்ல எங்க அப்பியர் ஆகும்? கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி தான் பேலன்ஸ் ஷீட் கீழே ஃபுட்நோட்ல அப்பியர் ஆகும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி இட் பிகம்ஸ் ப்ராபபிள் தென் இட் இஸ். அப்போ ப்ராபபிள் ஆக இருந்தா கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி நமக்கு வந்து ப்ராபபிள் ஆக இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் அண்டர் த ப்ரொவிஷன் இல்லையாங்க. ப்ராபபிள் அப்படின்ற வேர்டு வந்துட்டாவே கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ப்ராபபிளா மாறிடுச்சுன்னா கண்டிப்பா ப்ரொவிஷன் recorded in the books of account. Provided recorded in the books of account. இது very very important ஆன question. Recording in the books of account. அப்ப அதுக்கான என்ட்ரி கொடுத்து நீங்க என்ன கொண்டு வந்துடலாம் அப்படின்னா இதுக்கு கொண்டு வந்துடலாம். டைரக்டர் ரிப்போர்ட் கிடையாது, ப்ரொவைடர் இந்த டைரக்டர் ரிப்போர்ட் கிடையாது, வராதுன்னு இருக்கும். இப்போ இது ரொம்ப முக்கியம். ப்ராபபிள் அப்படின்றத வந்துட்டாவே பிரசன்ட் ஆப்ளிகேஷனா மாறிடும். அப்ப பிரசன்ட் ஆப்ளிகேஷனா மாறினா should be recorded in the provision category. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் கான்செப்டை மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். யூசுவலி அரைசஸ் ஃப்ரம் அன்பிளானட் அன்எக்ஸ்பிளைன்டு ஈவெண்ட் இருந்திருக்கு. அன்பிளானட் அன்எக்ஸ்பிளைன்டு ஈவெண்ட் இது பாருங்க டைரக்டா இந்த ரெண்டு வேர்டையும் நீங்க பாக்குறப்பயே சொல்லிடலாம். இன்ஃப்ளோ ஆஃப் எக்கனாமிக் பெனிஃபிட் உள்ள ஒரு பணம் வந்திருக்கு சார், எக்கனாமிக் பெனிஃபிட் உள்ள வந்திருக்கு அப்படின்றப்ப டெஃபினட்டா சொல்லிடலாம் இது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி தான். இது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி, சாரி நாட் லைபிலிட்டி, இட் இஸ் அன் அசெட். இன்ஃப்ளோ வந்தா நமக்கு அசெட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது பிரசன்ட் ஆப்ளிகேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் ஈவெண்ட். பாருங்க பிரசன்ட் ஆப்ளிகேஷன் பாஸ்ட் ஈவெண்ட் ப்ரொவிஷனா வரும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். The resulted an outflow from the enterprises embodying the economic benefit. கண்டிப்பா இது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிக்கு போயிடும். ஓகே, இது கம்ஸ் அண்டர் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. த பாசிபிள் ஆப்ளிகேஷன் இந்த வேர்டு இருந்தாவே வேலை முடிஞ்சதுங்க. கரெக்டா சொல்லிடலாம். பாசிபிள் ஆப்ளிகேஷன்னா ப்ரொவிஷன்ல இருந்து லைபிலிட்டியாவே மாறிடுச்சு, பொறுப்பு, அவ்வளவுதாங்க. பாசிபிள் ஆப்ளிகேஷன் இருந்தா இது வந்து பொறுப்பு நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது நடந்திருந்தாலும் சரி நடக்காம இருந்தாலும் சரி, நாட் ஹோலி வித்தின் த கண்ட்ரோல் ஆஃப் த என்டர்பிரைசஸ் அப்படின்னா அது லைபிலிட்டி.
dash is a liability or liability which can be measured using the substantial degree of estimation. Provision அப்படின்ற கேட்டகரியில நம்ம இந்த வியூவை நம்ம பார்த்தோம். சப்ஸ்டான்சியல் டிகிரி ஆஃப் எஸ்டிமேஷன் அப்படின்ற கேட்டகரியை நம்ம பார்த்தோம். விச் கிவ்ஸ் இந்த என்டையர் டாபிக் நீங்க பாக்குறப்போ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி படிச்சிருக்கோம், கண்டிஞ்சன்ட் அசெட் படிக்கிறோம், ப்ரொவிஷன்ஸையும் கிளாரிட்டி பண்ணிக்கிறோம். இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட் இன் த ஒன் டாபிக். ஓகே, இது அக்கௌண்டிங் பேசிக்ஸ்ல வரும், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்ல கேட்கலாம். அதே சமயம் ஆடிட்டிங்ல கூட இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். வெரிஃபிகேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல ஆடிட்டர்ஸ் ரோல்ல கூட நமக்கு இது கேட்பாங்க. அதனால 2 யூனிட்லயுமே இருக்கிறதுனால இந்த பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.